ஷேன்ஷா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். சாந்த் பேகம் எங்கிருக்கிறாய் என்று விரைவில் தெரிந்துவிடும். எப்படி ஜோதா பேகம்? சாந்த் பேகம் அவர்கள் விஷயத்தில் ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கவில்லை. என்னுடைய அனைத்து ஆட்களும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவருக்கும் வெற்றி கிடைக்கவில்லையே. நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். நான் வேறு என்ன செய்வது ஜோதா பேகம்? சாந்த் பேகத்தின் மகள் என்னுடைய அக்கா நிகார் ஒரு பைத்தியத்தை போல் எனது கோட்டையில் இருந்திருக்கிறார். ஒரு முறை கூட என்னிடம் வந்து பேசவில்லை. நீங்கள் அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் அவர் நாம் இருவரையும் கொல்ல நினைத்திருக்கிறார். ஷேன்ஷா, இது அனைத்தும் பிரம்மையின் காரணமாக நடக்கிறது. இந்த பிரமை விலகிய பிறகு அனைத்தும் சரியாகிவிடும். நீங்கள் கூறுவது போல் நடக்க வேண்டும் என்றுதான் நானும் குதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஷேன்ஷா, உறவுகள் எப்பொழுதும் இவ்வாறுதான் இருக்கும். ஒருமுறை சிறிய தவறு நடந்தால் போதும், பிறகு நம்பிக்கை விஷமாக மாறிவிடும். எனக்கும் அவ்வாறுதானே நடந்தது. நான் தங்களை வெறுத்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கும் அவ்வாறுதானே நடந்தது. தங்களுக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது. நிகர் விஷயத்திலும் அதேதான் நடந்துள்ளது. அவருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டவில்லை. ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு உண்மை தெரிந்த பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் தாயாரை அடைத்து வைக்கவில்லை என்பது அவருக்கு தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே. கைது ஜோதா பேகம் ஞாபகம் இருக்கிறதா? நமது ஓராண்டு திருமண நாள் அன்று நாம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தோம். அங்கே சுவற்றுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஆம், சாந்த் பேகம் அங்கேதான் இருந்திருப்பாரோ என்று எனக்கு சந்தேகம் வருகிறது.